வணக்கம். கடகராசி நேயர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். தன்னம்பிக்கையால் முன்னேறும் கடகராசி அன்பர்கள், ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் குருவோடு இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குகிறார். அது மட்டுமல்லாமல் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தை பெற்றிருக்கின்றனர். உங்கள் ராசியை பொறுத்தவரை புதன் சகாயஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். எனவே நினைத்த காரியங்கள் நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். சென்ற மாதத்தில் ஏற்பட்டதைப் போல இந்த மாதத்தில் வீண் விரயங்கள் ஏற்படாது. 2இல் ராகு இருப்பதால் பற்றாக்குறையை சமாளிக்க பணம் பல வழியில் வந்து கொண்டே இருக்கும். உற்றார் உறவினர்களை காட்டிலும் உடனிருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். 8ஆம் இடத்தில் கேது இருப்பது நல்லதல்ல. முன்னேற்ற பாதையில் ஒட்டுக்கட்டைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். மறைமுக பகை வளர்ந்து கொண்டே இருக்கும். இதன் விளைவாக ஒரு சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் நின்று போகலாம். கல்யாணம் முதல் கடை திறப்பு விழா மற்றும் வெளிநாட்டு யோகம் கூட இதில் அடங்கும். இப்படிப்பட்ட நிலை மாறவும் எதிரில் வரும் தடை அகலவும் நாகசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்து கொள்வது நல்லது. வார வழிபாடாக வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகரையும் துர்க்கையையும் வழிபட்டு வாருங்கள். பிரதோஷ வழிபாட்டின் மூலம் பிரச்சனைகளை தீர வழிபிறக்கும். பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். குரு பகவானின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் வீட்டில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இம்மாதம் சுப நிகழ்ச்சி நடைபெற எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மேசராசிக்கு புதன் செல்வது ஏப்ரல் 7இல் வக்ரம் பெற்று மீனராசிக்கே திரும்புகிறார். 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு செல்ல ஏற்பாடு செய்திருப்பவர்களுக்கு இப்பொழுது அழைப்புகள் வந்து சேரலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் 5ஆம் இடத்தில் தற்சமயம் சஞ்சரித்து வருகிறார். பிறகு ஏப்ரல் 9ஆம் தேதி விருச்சகத்தில் வக்ரம் பெறுகிறார். அஷ்டமாதிபதி சனி வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களையே வழங்குவார். அதே நேரத்தில் அவர் சப்தமாதிபதியாகவும் விளங்குவதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. உத்தியோகம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் கூட சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வராத சம்பள பாக்கிகள் இப்பொழுது வந்து சேரலாம். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி செலவிடும் சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். ஏப்ரல் 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு செல்கிறார். யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது ஒரு தொழில் செய்வோர் மறு தொழில் செய்யும் யோகம் உருவாகும். பங்கு வர்த்தகத்தால் பலன் கிடைக்கும். இளைய சகோதரரோடு இணக்கம் ஏற்படும். பூமி யோகம் உண்டு. செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறுமுக பெருமானை வழிபடுவதோடு அவரது சன்னதியில் எல் தீபம் ஏற்றினால் நிம்மதி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறுமுக பெருமான் வழிபாடு நன்மை தரும். பலம் தரும் நாட்கள் ஏப்ரல் 16, 17, 28, 29. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.